நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to Airtel Super Singer 4 powered by Energy Tharam Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, இன்றைக்கு வந்து நம்ம கல்லூரி சாலையில நிறைய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கண்டிப்பா. மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பிரின்சிபல் முன்னாடியும் நம்ம இன்விஜிலேட்டர்ஸ் முன்னாடியும் வந்து பாட போறாங்க. ஓகேவா? இந்த சமயத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பப்பரப்பேட்டை பாலாஜி அவர்கள் இந்த 25வது முறையாக இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாமை எழுதி முடித்திருக்கிறார். சரி, இப்போ ஏதோ பையன் பொண்டாட்டில பத்தி நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன். ஆமா பாஸ், உன் பையனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. வர சொல்லலாமா? கூப்பிட்டுலான்றியா? ஒரு வாட்டி சார் என் சன்னை கூட போகிறேன் சார். கூப்பிடுங்க சார் ப்ளீஸ். அழகு சுந்தரம், செல்லக்குட்டி ஓடியாடி, ஓடியா ஓடியா ஓடியா. வெரி குட். இது சின்ன பையன் அழகு சுந்தரம் என்ன இவனடா இப்படி இருக்கிறான்? அழகு சுந்தரம் தான். என்னப்பா என்ன கேடு? பார் திருஷ்டி கூட வச்சுக்கிறேன் பாரு பொட்டு. திருஷ்டியா? எஸ். வச்சதே தெரியலையடா. அதான் அவன் கலரோட மெர்ஜ் ஆகிட்டு இருக்குது. மெர்ஜா இருக்கு. வெரி நைஸ் வெரி நைஸ். சரி ஓகே, உன் பையன் அப்படின்றதால விட்டு வைக்கிறேன். சரி ஓகே, என்னது கையில் பழம்? அம்மா ஆர்டல் சூப்பர் சிங்கர் போறேன்னு சொன்னா அதான் பாலக்கா குத்து வச்சு நீங்க எப்படியா பாடி பழுக்க வச்சிருங்கண்ணா. பாடி பழுக்க வைக்கணும்? பாடி பழுக்க வைக்கிறதா? ஏய், இதை பழுக்க வைக்கிறதுக்குள்ள என் வாய் பழுத்திரம் போலுக்குதுடா. ஏன்டா இங்கே பழம்பெரும் பாடல்களை நாங்கள் பாடியிருக்கோம், பழம்பெரும் பாடகர்கள்லாம் வந்து பாடியிருக்காங்க. பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக நாங்கள் இது வரைக்கும் பாடினதே கிடையாதுடா. அது மாதிரி அப்பா பழுக்க வைக்கல, அம்மாட்ட சொல்லி சம்மாடி வாங்க குடிச்சிடுவேன். பாத்தியா இப்படி ஒரு புள்ள. நீ ஒன்று பண்ணு, உட்காரு. இந்த பழத்தோட அந்த பழத்தோட உட்காரு. தள்ளுங்க மெல்ல மெல்ல. அவர் வயசானவர் படக்குன்னு பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஓகே, அந்த பழத்தை பழுக வைக்கிறதுக்கு நம்ம சூப்பர் சிங்கருடைய சூப்பர் பழத்தை நம்ம கூப்பிட போறோம். ஞான பழம் மிஸ்டர் ஆல்கேசன். கம் 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 கம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோ. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. உயிரினங்களைப் போலே இரவும் பகலும் கோவி திரிந்தோமே. குயில்களைப் போலே இரவும் பகலும் கோவி திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நாம் பறந்து செல்கின்றோம். அழகேசன் சார், வணக்கம் சார். எல்லாமே நல்லா இருந்தது. ஆஸ் யூஷுவல் தாளம் தான் நடுநடுவில் விட்டுறேங்க. அது என்னத்தினாலன்னு எனக்கும் புரியலை. சீரியஸாக அதை பற்றி யோசிக்கணும் நீங்கள். மீதி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் பாடினது ஒரு செம்ம ஃபீல். அது அது ஏதோ ஒன்று பண்ணித்து.
நீங்க எது சாங் எடுத்தாலும் இந்த சாங் தாளத்துல வரணும். இன் பிட்வீன் நீங்க ஒரு பார் விட்டு திருப்பி அப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். அது அவங்க என்ன வாசிக்கிறதுன்னு பார்த்து அதுல ஒட்டி பாடணும், சேர்ந்து பாடணும்ல. சரி. ஜாலியாக இருக்கு சார். என்ன ஏதோ தாளம் தப்பாக பாடினீங்க அவ்வளோதானே. அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணுங்க. மற்றெல்லாம் நல்லா பாடுறீங்க. என்ன வார்த்தை இதெல்லாம், என்ன ஃபீல், என்ன சமாச்சாரம், இதெல்லாம் என்ன சும்மாவா? என்ன ரைட், உண்மை. குட் லக் சார். சரிங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? 4 தோசை 2 இட்லி கட்டி சட்னி பார்சல். சரி, நீங்கள் பாடியும் பழம் பழுகல. ஆமாம், அப்படி பழகல. பழுகலையா? பழுக வச்சிடலாம். ஓகேவா? ஓகே, பாய். ஸோ அடுத்ததாக நமது கல்லூரி சாலையில் வந்து பாடுறதுக்கு தயாராக காத்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் மதுமிதா. கல்லூரி மலரே மலரே கண்ணோடு சோகமா, வெற்றி என்னும் ஏனேன் படிகள் தோல்விகள் தானம்மா, நீ வந்த துணையாய் நின்றால் சோகங்கள் வேண்டுமா, வாழ்வோடு ஒவ்வொரு நாளும் ஓர் பாடம் தானம்மா, சிறகுள்ள பறவைக்கெல்லாம் வானம் சிறிதம்மா. வாவ் 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 வாவ். கல்லூரி மலரே மலரே கண்ணோடு சோகமா, வெற்றி என்னும் ஏனேன் படிகள் தோல்விகள் தானம்மா. ஜெயித்தது நாங்களடி, தோற்றது நீங்களடி, பாறைகள் மேலே முட்டை எடுத்து முட்டைகள் தவிடுபொடி, வெற்றிகள் எல்லாமே நிரந்தரம் இல்லையடி, ஐஸ்கிரீம் தலையில் செரிபழம் இருப்பது அரைநொடி வாழ்க்கையடி, முயலுக்கு ஊசி போட்டு தூங்க வைத்து தேர்தலில் ஆமைகள் ஜெயித்ததடி, முயலுக்கு மயக்கங்கள் தெளிந்து விட்டால் ஆமையின் பாடுகள் ஆபத்தடி, எங்களுக்கும் வெற்றியுண்டு இக்களுக்கும் சிறகுண்டு வெல்வது யார் என்று. வாவ் 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 வாவ். கல்லூரி மலரே மலரே கை வீசி ஆடம்மா, காற்றோடு சிறகு விரித்து கச்சேரி பாடம்மா, சாலை ஒரு வாசக சாலை வாசித்து பாடம்மா, ஒவ்வொரு பூவும் பாடும் யோசித்து பாடம்மா, ஆனந்தம் வெளியில் இல்லை நம்மில் தானம்மா. வாவ் 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 வாவ். That was good, மதுமிதா. Thank you, sir. நல்லா இருக்கு. ஓவரால் நல்ல எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ரொம்ப அழகாக பாடினீங்க. த ஒன்லி பிளேஸ் வேர் த கன்சிஸ்டன்சி வந்து இல்லாத அந்த அது ஓ ஓ ஓ It came out well actually during rehearsal. Rehearsal, So கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்னால probably. ஓகே. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் அது ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ். நைஸ். Thank you, sir. I have to tell you, Madhumita, you add a Madhumita touch to the songs. Because அந்த பாட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு
உங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா சம்திங் யூ ஆர் கிவிங். டெஃபினெட்லி தெர் இஸ் மேஜிக் இன் தட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஐடென்டிட்டி இருக்குது உனக்கு, வாட் எவர் யூஆர் டூயிங். அண்ட் இதுதான் வேணும் எங்களுக்கு, யூனோ. தேங்க்யூ சார். எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி வித் யுவர் ப்ரோக்ரஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் டெஃபினட்டாக யூ ஆட் ஒன் டெமென்ஷன் டு த ஷோ நவ் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த உங்களோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ். தேங்க்யூ சார். ஷூர். பழுத்த மாதிரி தெரியுதே. அடப்பா இல்ல மதுமிதா பாடி பழம் பழுத்துச்சுமா. பழுத்து போச்சாப்பா? வெரி குட் வெரி குட் வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஓகே அப்படி நீ இறங்கி வா. அம்மா நீ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். நீ அப்படி போயிடு, இந்த சைடாக போயிடு. அவதார் படத்தில் கிளைமேக்ஸில் 2 மிருகம் வரும், அது மாதிரியே இருக்கிறான்டா பையன். டேய் தோல் மட்டும் தாக்குதே, பழம் எங்கடா? அந்த புள்ள பாடும் போதே பழுத்துச்சு, நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? பழத்தை சாப்பிட்டியா? ஏண்டா பஞ்சாமிர்த வாயா? ஏய் கிளம்பு ஓ. ஓ ஸோ நம்ம கல்லூரி சாலையில் நம்ம வீடு கட்டி நம்ம பசங்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது. அதாவது வந்து நம்ம நிகழ்ச்சியோட முடிவில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான டைட்டில் ஒருத்தர் கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்ருக்கு. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி செல்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீட இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. சூப்பர் சிங்கர் 9 o'clock என்ட்ரி கொடுப்போம், டின்னர் முடிச்சிட்டு வாங்க, 10 மணி வரை பாட்டு பாடி கலக்க போறோம். தயவுசெய்து எல்லாம் 9 மணிக்கு பார்த்துருக்குமா? இல்லை மாதிரி டெய்லி வந்து பாட்டு பாடுவானுங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஓகே, இந்த வாரம் முழுக்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது லைஃப்ல. ஓகேவா? நீ வந்து உன்னை நான் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் நீ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆன, உன் எக்ஸாம்லாம் முடிச்ச, உன் அனகொண்டா பையன் வந்தான். ஸோ இது மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா அதே சந்தோஷத்தோட நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு அழகான பாட்டை கேட்க போகிறோம். ஐயோ அம்மா அப்பா இந்த 10 ரூபாய 1000 ரூபா அம்மாவை மாத்திட்டு வர சொல்லிச்சு. 10 ரூபாய அம்மா 1000 ரூபாய மாத்திட்டு வர சொல்லிச்சு. எங்கேயா ஜெராக்ஸில் மாற்றின்னு போடா. டேய் இவன் வரக்கூடாது தானே சொன்னேன். நானும் வரக்கூடாது தான்ப்பா நினச்சேன். எப்படியும் வந்துடுறான்ப்பா. இல்லை இவனுக்கு யாரையோ பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். யாரை பிடிச்சிருக்குது உனக்குங்க? நிரஞ்சனா. நிரஞ்சனா ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி அங்கே பக்கத்துல போய் உட்காந்துக்க. 2 பேரும் ஜோடியை பொருத்தமா இருப்பீங்க. அங்கே போய் உட்காந்துக்க. போ போ போ. இருறா அந்த பொண்ணு இடம் கொடுக்க மடியில் உட்காரதா பண்ணாடா. இந்த பொண்ணு அனகொண்டா செம காம்பினேஷன். ஓகே, அடுத்து இப்போ நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அடுத்ததாக ஒரு மலையாள பகவதி வந்து பாட போறாரு. யாரு? லெட்ஸ் வெல்கம் சஞ்சய். வாங்க.
முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா 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 don't worry முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா day by day வாழ்க்கை பயணம் day by day மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் முஸ்தபா முஸ்தபா don't worry முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும் நண்பன் ஒருவன் வந்த பிறகு நின்னை தொடலாம் உன்ன சிறகு வானுக்கும் இல்லை இன்று முற்றுப்புள்ளியே துன்பம் வரலாம் இன்னும் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் வானுக்கும் இல்லை ஒன்று முற்றுப்புள்ளியே ஓ Sanjay, sir. far improved performance from you. Thank you, sir. லிரிக்ஸ் தான் மறந்துட்டேங்களா சரணத்தில் அது பரவாயில்ல இட்ஸ் ஓகே கரெக்டாக சாங் சூஸ் பண்ணி இஃப் யூ மேனேஜ் டு கிரியேட் அன் எஃபெக்ட் இல் பி குட் ஃபார் யூ ஓகே குட் லக் சார் தேங்க்யூ நல்லா பாடினீங்க எனக்கு டியூன் தான் ஒன்று டிட் யூ சிங் இட் ப்ராப்பர்லி பிச் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி பாடிட்டீங்க ஓகே கண்டிப்பாக இந்த சமயத்தில் நம்ம பேண்டை பற்றி சொல்லணும் ரொம்ப அழகாக வாசிங்க சார் சரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதோ கேள்விப்பட்டேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பப்பர்பட்டு பாலாஜி இங்கே இருக்கிற எல்லாரும் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா மிமிக்ரி பண்ணுவார் இமிட்டேட் பண்ணுவார் இப்போ லேட்டஸ்ட்டாக இவரோட கலெக்ஷனில் வந்து இந்த மைசூர் பாக்கு மேட்டரில் மாட்டினார் இல்லையா விக்னேஷ் அவரு அதுக்கப்புறம் நம்ம சீன் கணேஷ் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ ஸ்டடி பண்ணியிருக்காரு லேட்டஸ்ட்டாக ஸோ இப்போ சஞ்சய் வந்து சீன் கணேஷ் மாதிரி அவர் வந்து ஆக்ட் பண்ண போறாரு லெட்ஸ் வெல்கம் சீன் கணேஷ்
கண்ணை குத்து போகிறோம். அவன் கண்ணை அவனே குத்திப்பேன். அப்படியே கையில் ஒரு பிரஸ் விட்டா பல்லு வலி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு விக்னேஷா? ஓகே, விக்னேஷ் அங்கேருந்து வராரா இல்லை இங்கேருந்தே வா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ். ஒரு பஞ்சரான ஆட்டோ மாதிரியே நடக்கிறான் அவன். ஒருத்தனுக்கு வந்து அவருடைய வாய்ஸை வந்து இமிடியேட் பண்ணலாம், பாடி லாங்குவேஜை இமிடியேட் பண்ணார் பாருங்க, பெரிய விஷயம் பாஸ், கலக்கிட்டாப்பு. தேங்க்யூ. ஓகே சஞ்சய், ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூமா, பாய். ஓகே, பாய். சஞ்சய் வந்து நல்ல கோஆபரேஷனோட பாடி இப்போ ஒரு காமெடியான ஒரு விஷயத்தோட முடிச்சிருக்காரு இல்லையா? இப்போ அடுத்ததாக வந்து சையத் சுபான் வந்து ஒரு பாட்டு பாட போறார். லெட்ஸ் வெல்கம் சையத் சுபான். மர்ஹபா 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 ஊர்வசி take it easy ஊர்வசி ஊசி போல உடம்பிருந்தா தேவையில்ல pharmacy ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி ஊசி போல உடம்பிருந்தா தேவையில்ல pharmacy வாழ்க்கையில் வெல்லவே take it easy policy வானவு வாழ்க்கையில் வாலிபம் ஒரு fantasy ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி பேசடி ரதியே ரதியே தமிழில் வார்த்தைகள் 3 லட்சம் நீ எடி கதியே கதியே 2 சொல்லடி குறைந்தபட்சம் வாழ்க்கையில் வெல்லவே take it easy policy வானவு வாழ்க்கையில் வாலிபம் ஒரு fantasy ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி ஒலியும் ஒலியும் கரண்ட் போனா take it easy policy ஒழுங்க படிச்சும் ஃபெயிலா போனா take it easy policy தண்ட சோறுன்னு அப்பன் சொன்னா take it easy policy அழுத்த காதலி அண்ணான்னு சொன்னா take it easy policy ஊர்வசி ஊர்வசி take it easy ஊர்வசி பேசடி ரதியே ரதியே தமிழில் வார்த்தைகள் 3 லட்சம் நீ எடி கதியே கதியே 2 சொல்லடி குறைந்தபட்சம் வாழ்க்கையில் வெல்லவே take it easy policy வானவு வாழ்க்கையில் வாலிபம் ஒரு fantasy ஊர்வசி take it easy ஊர்வசி பகலிலே கலர்கள் பாராமல் இருட்டிலே கண்ணடித்தென்ன பயன் சுதந்திரம் மட்டும் இல்லாமல் சொர்க்கமே இருந்தும் என்ன பயன் பிகர்கள் யாரும்
பயன் 20 வயதில் ஆடாமல் 60 ஆடி என்ன பயன்? சாயத், இஸ் திஸ் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்? கண்டிப்பாக இல்லை. இந்த பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லை. யூ நோ வை. அந்த தாளம் என்னாச்சுங்க? சில ரிஹர்சல் கரெக்டாக தான் வந்தது. ஏன் அந்த தாளத்தில் கன்ஃபியூஷன் இருக்கா அங்கே? இல்லைனா அங்கே கேட்கலையா? அங்கே ஏதாவது ரிதம் கேட்கலையா? புரியல, ஏதாவது இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மர்ஹபாவில் தெர் இஸ் அ மேஜிக் வித் வாட் ரஹ்மான் ஹஸ் டன், யூனோ. அது எஸ்பெஷலி த செகண்ட் மர்ஹபா, அது வந்து ஐ திங்க் யூ டிட் நாட் கேப்சர் தட். அது என்னன்னு கரெக்டாக யூ ஷுட் லிசன் டு இட். பட் சுபான், கம் பேக் வித் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் லைக் த பாஸ்ட். ஓகே, சேம் திங். அந்த தாளம் தப்பானதுக்கு அப்புறம் தான் யூ காட் டிஸ்டர்ப், ஐ திங்க். இல்லை, அது ஏன் மிஸ் பண்ணிடுச்சுன்னு தான் தெரியல. ஹவு கம் சுபான் கேன் மிஸ் இட்? ஆஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் சாங் பாடும்போது யூ கேன் டூ பெட்டர். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பார்த்தியா? நல்லா சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். சந்தோஷமாப்பா நீ பாடினது? இல்லை, கொஞ்சம் இதுதான். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த ரவுண்டில் பாடுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாய். உன் பையனை தயவுசெய்து அமுச்சு அடுத்த வாரம் இந்த நிரஞ்சனா பொண்ணு, இந்த செண்பகராஜ், இவங்களாம் நல்லா பாடணும். ஓகேவா? வாடாங்க. அவனை தயவுசெய்து அமுச்சு இதுக்கப்புறம் இந்த சைடு அவனை பார்க்கவே கூடாது. எவ்வளோ செலவானாலும் சரி, தயவுசெய்து ஏதாவது பண்ணி அமுச்சு. என்ன பிரச்சனை? அவன் எதுக்கு வந்தான் அவங்க? ஆத்தா அவன் காசு கிடையாது. வாங்கி தரடா. ஏன்டா உயிரை வாங்குறேன்? என்ன ஏன்டா காமிக்கிற? ஏதாவது ஹெல்ப் பண்ணி அமுச்சு விடுப்பா. என்னடா டேய், இங்கே பாரு, ஒரே பாட்டில் பழம் வேணா பழுகும். ஓகேவா? அப்படி பழுத்தாலும் பழுக்காட்டாலும் நீ அணியாம்புள்ள மாதிரி அணகொண்டா மாதிரி அதை கட்சி தின்ன போற. 10 ரூபாலாம் வந்து ஒரே பாட்டில் 1000 ரூபா நோட்டு ஆகுதுடா. நீ பண்ண மட்டும் ஆகுதுன்னு சொல்லி சீனிவாசர்ட்ட 1000 ரூபா வாங்கினியா? அது ஓன்டே சொல்லிட்டானுங்களா? பாடி சீனிவாஸ் சார்ட்ட வாங்கின 1000 ரூபாடா. இதுதான் கானா பாலா அப்பயே சொல்லுவார், நல்ல வாயன் சம்பாதிச்சதை நார வாயன் துண்டுறேன் அப்படின்னு. டேய், நான் தான் வாங்குவேன். ஆத்தா என்ன தானே வையும்? அப்பா நைட்டு பத்தியா நல்ல குடும்படா. கிளம்பு. நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு ரன்னர் போகிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு காத்துட்ருக்கு. வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு. வெரி குட். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்டுல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். மறந்துடாதீங்கப்பா, 9 to 10 9 to 10 சூப்பர் சிங்கர் 9 to 10. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர் ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். புயல் ஒன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன? கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன? ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன? ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன? இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீட இணையில்லை. இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை. தாயுமானவன் இவன் தாயுமானவன். தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அடுத்ததாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாரா காத்துட்டு இருக்கார். லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். दोस्त बड़ा दोस्त दोस्त किल्ले वास्त சவுத்து முதல் நார்த்து சொல்லி கொடியேத்து நண்பாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிங்கா ஓ நாம் எல்லாம் யார் பொம்பக்கள் ஒன்றான ஒலிம்பிக் ரிங் தான் ஓ தொலையாது நம்ம ஸ்நேகம் ஓ தொலையாது நம்ம வேகம் ஓ தொலையாது நம்ம தாகம் ஓ दोस्त बड़ा दोस्त दोस्त किल्ले वास्त சவுத்து முதல் நார்த்து சொல்லி கொடியேத்து கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம் கலாம் கலாம் அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை கோசலாம் ஓ இடைய நதி புரண்டு வருகுது இடையினில் தடைகள் இருந்தால் தகர்ப்போ ஓசோன் என்று வானில் கூட ஓட்டை உண்டு நமது நட்பில் நாளை என்று ஓட்டை இல்லா கோட்டை என்று दोस्त बड़ा दोस्त दोस्त किल्ले वास्त சவுத்து முதல் நார்த்து சொல்லி கொடியேத்து நண்பாவா நாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் கிங்கா ஓ நாம் எல்லாம் யார் ஒன்றுக்குள் ஒன்றான ஒலிம்பிக் ரிங் தான் ஓ தொலையாது நம்ம ஸ்நேகம் ஓ தொலையாது நம்ம வேகம் ஓ தொலையாது நம்ம தாகம் ஓ दोस्त बड़ा दोस्त दोस्त किल्ले वास्त சவுத்து முதல் நார்த்து சொல்லி கொடியேத்து அரவிந்த் நல்லா பாடின, நல்ல சாங். எண்டிங் மட்டும் கொஞ்சம் த வெரி லாஸ்ட் போர்ஷன் கொஞ்சம் சரியில்லை. அரவிந்த் ஹலோ சார். நல்லா சின்சியராக பாடினீங்க அரவிந்த். தேங்க்யூ சார். அந்த ஃபீல் வாஸ் இன்டாக்ட். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாட்டு நல்லா பாடினேன். பெருசாக ஒன்றும் மிஸ்டேக் நல்லா இல்லை. சின்னதாக மேபி ஆனந்த் சாரோட உட்காந்து அந்த டரா டரா அந்த அந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கோ. அந்த அது எப்படி அது கரெக்டாக பிச் பண்ணணும், அது தட் வாஸ் நைஸ். ஓகே, நல்லா பாடி முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். கல்லூரி சாலை அப்படின்ற இந்த அற்புதமான விஷயத்துல நிறைய ஜாலியான விஷயங்கள்லாம் நடந்தது. அண்ட் இந்த வாரம் வந்து எலிமினேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸும் காத்துட்டு இருக்கு. என்ன அது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஹை பாயிண்ட்ஸ் வாங்கி ஹை பிச்சில் பாடி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பர்ஃபார்மருக்கு ஊட்டியில் இருக்கக்கூடிய அக்கார்ட் ஐலேண்ட் ஊட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் அண்ட் 2 இரவுகள் தங்குறதுக்கான வசதியை வந்து ஏற்படுத்தி தர போறாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலியில இருந்து 3 பேர் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வரலாம். ஸோ அவங்க யாரு அப்படின்றத நம்ம ஜட்ஜஸ் தான் சொல்ல போறாங்க. இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த டே சரத் சந்தோஷ் தான். காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். அக்கார்ட் ஐலேண்ட் ஊட்டி வழங்கக்கூடிய 3 days and 2 nights ஸ்டே பேக்கேஜ் நம்ம சரத் சந்தோஷ்க்கு அன்பு பரிசு. முதல் முறையாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பரிசும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மராக கிடச்சிது. அண்ட்
ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்ட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் இந்த ஒர்க் ஷாப் நடந்தது 2 days அனந்த் சார் ஒரு ஒர்க் ஷாப், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் பாட்டு ஒரு வார்த்தை அந்த மீனிங்கோட எப்படி பாடுறதுன்ட்டு ஒரு சார் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுற அதெல்லாம் பார்த்து கற்றுண்டு நான் இந்த வாரம் அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ மேபி ஃபார் தட் ஐ காட் திஸ் சேலஞ்ச் சார். சூப்பர் சிங்கர் 4 தற்போதைய 28 போட்டியாளர்களுக்கும் குரல் பயிற்சியாளர் அனந்த் வைத்தியநாதன் அவர்களால் சமீபத்தில் 2 நாட்களாக பிரத்யேக பயிற்சி அளிக்கப்பட்டது. இன்னைக்கு செஷன் வந்து அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ஹோட்டலில் நடக்க போது நாங்கள்லாம் ஈகராக காத்துட்ருக்கோம். இங்கே ஒருத்தருக்கும் சிங்கிங் வைஸ் நிறையா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் இது மூலமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து ஜென்ரலாக சிங்கர்ஸ் நாங்கள் எந்த விதத்தில் பாடணும். இன்னைக்கு அனந்த் சாரோட செஷனில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. அதில் மெயினாக வந்துட்டு பிரெத் கண்ட்ரோல் அண்ட் எப்படி பிரெத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும், பிரெத் சஸ்டெயின்ஸ் பற்றி நிறையா சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த எல்லா டெக்னிக்ஸும் இம்பைப் பண்ணி அடுத்த ரவுண்டில் நாங்கள் எல்லாருமே பண்ணோன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ரியலி ராக்கிங் ஷோ. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண உங்க வயசு 5ல இருந்து 14க்குள்ள இருக்கணும். உங்க குரலை சிடி இல்லனா கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி பயோடேட்டாவோட உங்க போன் நம்பரையும் சேர்த்து எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4, விஜய் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8484, சென்னை 6,34,00,000. புயலொன்று புதிராக கை கட்டி வாய் பொத்தி வீசும் தென்றலானதென்ன, கடல் கூட கரை தாண்டி சில்லென்று வெண்பனி துளியாய் மாறி போனதென்ன, ஒரு வண்ணத்து பூச்சியின் வண்ணம் மெல்ல கீழ்வானத்தின் வானவில் ஆனதென்ன, ஊரெங்கும் உன் பாசத்தின் அர்த்தம் சொல்ல அந்த விண்மீன்கள் தான் தூது சென்றால் என்ன, இவன் அன்பு தொடும் எல்லை அதற்கீட இணையில்லை, இவன் போல் எங்கோர் தந்தை வேறெங்கும் இல்லை, தாயுமானவன் இவன் தாயுமானவன், தந்தையாயினும் இவன் தாயுமானவன். தாயுமானவன் ஒரு தந்தையின் தாலாட்டு. ஜூலை 15 முதல் இரவு 7:30க்கு. சூப்பர் சிங்கர் 9 to 10 9 o'clock என்ட்ரி கொடுப்போம், டின்னர் முடிச்சிட்டு வாங்க, 10 மணி வரை பாட்டு பாடி கலக்க போறோம். தயவுசெய்து எல்லாம் 9 மணிக்கு பார்த்துருக்கோமா? இல்லை மாதிரி டெய்லி வந்து பாட்டு பாடுவானுங்க. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வின்னர். ஜூலை 15 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். இந்த உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒரு அதிசயம் இந்த வீட்ல இருக்கு. அந்த அதிசயத்தோட பேரு சீதா. தேவைகளை அறிஞ்சி சேவை செய்யறதுல அவ ஒரு தெய்வ மக. அளவில்லாம பாசம் காட்டுறதுல அவ ஒரு அன்பு மக. இந்த வீட்டுக்கே அதிர்ஷ்டமா விளங்குறதுனால அவ ஒரு திருமக. மொத்தத்துல யாருக்கு கிடைப்பா இப்படி ஒரு மருமக? தெய்வம் தந்த வீடு. ஜூலை 15 முதல் இரவு 8 மணிக்கு உங்கள் விஜயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரலுக்கான தேடல். எஸ், அண்ட் இந்த வாரம் முழுக்க நம்ம கல்லூரி சாலை, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பள்ளி நாட்களோட நினைவுகள்லாம் வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி சூப்பரான பாடல்களை நம்ம கண்டஸ்ட்லாம் பாடினாங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நீங்களே வந்து நல்ல ஜோராக கைதட்டிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்து முடிச்சு. இப்போ அடுத்து நம்ம நிகழ்ச்சியுடைய கட்டாயம் இது. ஏன்னா இது வந்து ஒரு போட்டி அப்படின்னு போது ஒரே ஒரு வின்னர் தான் இருக்க முடியும்.
ஸோ இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறது உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு சிங்கராக கூட இருக்கலாம். யார் எந்த பாயிண்ட்ஸில் இருக்காங்க அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இதை வச்சு தான் வந்து நம்ம ஜட்ஜஸ்லாம் வந்து எலிமினேஷன்ஸ் வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் ஓவர் டு தி ஜட்ஜஸ் நவ். நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறது 5 பேரை கூப்பிடுறதுக்கு. ரமேஷ், அலகேஷன் சார், நிர்ஜரி. But I think I could have done better. Have Sahil. I really couldn't do my best this time. This wasn't my best. நமிதா. ஒருவேளை இந்த சாங் இல்லாமல் வேறு சாங் எடுத்திருந்தா இதை விட இன்னும் நல்லா பாடி இருந்திருக்கலாம். அழகேசன் சார், நீங்கள் பாடுற பாட்டெலாம் எப்படி பாடினாலும் அழகாக இருக்குது, பிடிக்கிறது. நீங்கள் வந்து தாளத்தில் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். பட் டெஃபினட்டாக நீங்கள் யூ ஆர் சேஃப் ஒன்லி. இன்னைக்கு நர்ஜரி ஃபார்மில் இல்லை. கன்சிஸ்டன்சி நிறைய தேவை நர்ஜரி இந்த காம்படிஷனில். பிகாஸ் டாப் குரூப் வந்துடுச்சு. சம் டேஸ் யூ கிவ் சச் அ சூப்பர்லேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ், சம் டேஸ் அப்படியே டிப் ஆகுது. ப்ராப்பர் சாங் சாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. If I get a chance, I hope to do really well in the future and I have to keep all the blunders that I'm doing in these rounds. So Nirjari, we have lots of hope in you. Adanale, you are going to the safe zone. நமிதா, நல்ல சாங் சூஸ் பண்ணீங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் அப் டு த மார்க். ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் நாட் ரியலி பேட், யூனோ. அதனால் ஐ திங்க் யூ ஆர் இன் த சேஃப் ஜோன். சாஹில், ரமேஷ் ரெண்டு பேருமே ஐ திங்க் சூப்பர் பர்ஃபார்மர்ஸ், சூப்பர் சிங்கர்ஸ். ரெண்டு பேருமே எங்களுக்கு வந்து அப்படியே எக்ஸைட்மெண்ட் தர பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு ஒருத்தரோட ஜேர்னி இஸ் கோயிங் டு எண்ட் அண்ட் ஒருத்தர் இஸ் கோயிங் டு பி சேஃப். இன்னைக்கு ரெண்டு பேருமே யுவர் பர்ஃபார்மன்ஸஸ் வேர் நாட். இப்போ நீங்கள் வந்து லிரிக்ஸ் மறந்தது மட்டும் இல்லை, அந்த லிரிக்ஸ் மறந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து ஃபோக்கஸ் போயிடுது. நீங்கள் வந்து யூஆர் சிங்கிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட் நீங்கள். அண்ட் நிறைய லைஃப் இருக்குது சிங்கிங்கில். இந்த ஃபிசிக்கல் கண்டிஷன் தான் அவங்கள கொஞ்சம் பின்தள்ளுறது. ரெண்டு சூப்பர் பர்ஃபார்மர்ஸ் ஈக்குவலாக மோசமாக பாடிருக்கீங்க இன்னைக்கு இப்போ இந்த ரவுண்ட் பார்த்து. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அதுதான். அண்ட் வி ஹாவ் ஒன்லி ஒன் எலிமினேஷன். என்ன பண்ண? If I'm given a chance today and give a bang on performance next round. ரொம்ப டஃப்பாக ஒரு டெசிஷன் we have taken, ரமேஷ். ரமேஷ், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட தரோம். யூ ஆர் சேஃப். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு சாஹிலோட journey ends here in Super Singer. Super Singer journey had been really good for me. I had been here for 6 years, but only after coming to Super Singer I started singing Tamil songs, and actually till at least 3 rounds I wasn't serious at all. After that I got serious. I used to take it very seriously, and I loved the journey the way it went. And that was a day, and even this is a day. I'm happy that I've learned so much from Anand sir, and I'm at least singing in front of judges like Unikrishnan sir, Srini sir and Sujata ma'am. So I'm really happy. I want to take all positives from here. So நார்த் இந்தியாவிலேருந்து அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் you created a different dimension. You brought in a new dimension to Super Singer, and we are definitely proud of you, and I would like to give you a stand. எஸ், கண்டிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வந்து
டாப் 28ல வந்து எலிமினேட் ஆகிற ஒரு கண்டஸ்டன்ட். அது வந்து தெரியாத ஒரு மொழி, அர்த்தம் புரியாத ஒரு மொழி. அதில் வந்து எத்தனையோ பாடல்களை பாடி வந்த எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுமே எல்லா ஜட்ஜஸுமே உன்னோட வாய்ஸை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. நீ வந்து கண்டிப்பாக உன்னுடைய வாய்ஸை நாங்கள் சீக்கிரமாக சிங்கிங்கில் ப்ளேபேக் சிங்கிங்கில் கேட்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உன்னை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து கஷ்டத்தோடலாம் ஒன்று அனுப்பலை, ஏன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு அனுப்புகிறோம். ஏன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வந்து இத்தனை தூரம் நீ வந்திருக்க. உன்னுடைய சொந்த தாய்மொழியில் ஒரு காம்படிஷன் நடந்ததுன்னா எழுதி சொல்லலாம், நீ தான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே சொல்ல இந்த பையன் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து நம்ம சாஹில். ஸோ சாஹில், ஆல் த பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இங்கே இப்போ இருக்க 28 பேர்லேயும் இருக்கிறதுலே அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணது சாஹில் தான். ஏன்னா ஒரு சாங் 2 நாள் 3 நாள் கேப்பில் நாங்கள் கற்றுக்கிட்டது பெரிய விஷயம் இல்லை, அவன் கற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ரவுண்டும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நவ் தட் யூ ஆர் யூஸ்ட் டு இட், ப்ளீஸ் கீப் அட் இட் அண்ட் ஸ்பெண்ட் ஆல் யூர் டைம் இன் டு மியூசிக். அண்ட் எங்கள் யாருக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக உனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட், யூ வில் ரியலி மிஸ். ஆனால் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சோகமாக அனுப்புறது கிடையாது, ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக தான் அனுப்ப போகிறோம். அப்படி ஒரு ஜாலியாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு, ஓகேவா? போகலாமா?